கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you பிரியமானவர்களே. The Christ Revelation the message 321வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். இந்த செய்தியுடைய தலைப்பு ஒரு வழிகாட்டி. ஒரு சபைக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு வழிகாட்டி மிகவும் முக்கியமாய் தேவைப்படுகிறது. ஆகவே ஒரு வழிகாட்டியை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவனை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி இருந்தால் மட்டும்தான் நாம் போக வேண்டிய வழியிலே, நாம் அடைய வேண்டிய அந்த பாதையிலே, நாம் சேர வேண்டிய அந்த இடத்திலே அந்த வழிகாட்டியானவர், அந்த வழிகாட்டி நம்மை கொண்டு போய் சரியாய் சேர்ப்பார். அந்த வழிகாட்டி சரியில்லை என்று சொன்னால், அந்த வழிகாட்டி தவறான வழியிலே, தவறான இடத்திலே ஒரு சபையை, ஒரு கிறிஸ்தவனை கொண்டு போவான் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர்கள் இருவருமே பாதாளத்தில் போவார்கள், பள்ளத்தில் போவார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு சபைக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி நமக்கு தேவையா இருக்கிறது. அந்த வழிகாட்டியை குறித்து தான் நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசினதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு கொடுத்த வார்த்தைகளை மிகவும் அற்புதமாய் எழுதி வைத்திருக்கிறேன். அதை உங்களோடு பேச, படிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆகவே தயவு செய்து நீங்கள் இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்கள். மிகவும் பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் தலைப்பு ஒரு வழிகாட்டி. ஓகே, நான் வாசிக்கின்றேன், கேளுங்கள். இந்த வார்த்தைகள் அத்தனையும் நிறைய பேர் சொல்லுவாங்க, பரிசுத்தாவி பேசினாரு, இயேசு பேசினாரு சொல்லிட்டு. எல்லாம் பொய்யா இருக்கும். ஆனால் கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் மூலியமாய் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் காண்பித்ததை, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை தான் நான் பேப்பர்ல எழுதி வைத்து ஹல்லேலூயா உங்களுக்கு நான் படித்து காண்பிக்கின்றேன். ஆகவே நான் படிக்கின்ற அத்தனை செய்தியும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகள். சரி, நான் வாசிக்கின்றேன், கேளுங்கள் தயவு செய்து. உங்களுக்கு சுற்றி காட்ட ஒரு வழிகாட்டி ஒருவர் தேவை. ஒரு வழிகாட்டிக்கு வழி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அவன் எங்கு செல்கிறான் என்றும் என்ன செய்கிறான் என்றும், உங்களை வழியில் எவ்விதம் பாதுகாக்க வேண்டும் என்றும் அவன் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இல்லையா? தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, என்னுடைய சொந்த கற்பனையிலே இதை நான் எழுதவில்லை. நான் வேதத்திலே வாசித்து, வசனங்களை எல்லாம் வாசித்து, தேவனுடைய ஆவியானவர் அடியனுக்கு வெளிப்படுத்தி, இப்படியாய் எழுது, இப்படியாய் பேசு, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்ததை உங்களிடத்துல நான் எழுதி வைத்து பேசுகிறேன். ஆகவே தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். நம்மை இந்த உலகப்புறமான ஒரு வாழ்க்கையில ஒருவர் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு எல்லா வழியும் தெரிந்திருக்க வேண்டும். ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்க வேண்டும், நேர்வழி தெரிஞ்சிருக்க வேண்டும், எல்லா வழிகளையும் அவன் தெரிந்திருக்க வேண்டும். அவன் நம்மை நல்ல வழியில நடத்துகிறானா என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, கவனிங்கள். நீங்கள் வழி தவறாதபடிக்கு அவன் உங்களை கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவனை, நீங்கள் கிறிஸ்தவர்கள் வழி தவறக்கூடாது. நீங்கள் எந்த வழியிலே போகிறீர்கள் என்று பார்த்து வழிகாட்டி நம்மை சரியாய் கொண்டு போகிறாரா என்பதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏதோ கூட்டின்னு போறாரு, ஏதோ ஒரு பின்னாடி போறோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் வழி தவறாதபடிக்கு அவன் உங்களை கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும்.
ஆனால் இன்றைய காலத்திலே இன்றைய போதகர்கள், அந்த வழிகாட்டிகள் அப்படி செய்வது கிடையாது. சில நேரங்களில் உலக வழிகாட்டியிடம் உங்கள் பயணத்தை தள்ளி போட நேரிடும் இல்லையா? ஐயா, நாங்க திடீர்னு ஒரு வேலையாச்சு, எங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஆச்சு, அதனால எங்களுடைய பயணத்தை நாங்க தள்ளி போடுறோம், நாங்க அடுத்த வாரம் நாங்க வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நம்ம சொல்லலாம். அந்த வழிகாட்டியும் சரிங்க ஐயா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனால் நல்லா கவனிக்கணும், நேரிடும். ஆனால் வழிகாட்டியாகிய தேவனிடம் அந்த அத்தகைய நிலை ஏற்படவே படாது. அவர் எப்பொழுதுமே உங்களை கொண்டு செல்ல ஆயத்தமா இருக்கிறார். எப்பொழுதுமே அந்த வழிகாட்டியாகிய தேவன் நம்மை கொண்டு செல்ல ஆயத்தமா இருக்கிறார். அந்த உலக பிரமாண வழிகாட்டிகிட்ட போயிட்டு நம்ம பயணத்தை மாத்தலாம். ஆனா தேவனாகிய கர்த்தராகிய வழிகாட்டிக்கிட்ட பயணத்தை மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் வழிகாட்டிகளாக இருந்தனர். ஏனெனில் தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளிடம் வந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளிடத்தில் வந்தது என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. அது நமக்கு நன்கு தெரியும். எலியாவினிடத்திலே வார்த்தை வந்தது, மோசேயினிடத்திலே வார்த்தை வந்தது. இப்படியாக அநேக தீர்க்கதரிசிகளிடத்திலே வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆனால் இன்றைய சபையை சற்று நிதானித்து பாருங்கள். ஆனால் இந்த காலத்திலே தேவன் கிறிஸ்து இயேசுவிடத்திலிருந்து யாருக்கிட்டுமே வார்த்தை வரல. ஆனா அவங்க தான் கூவுறாங்க, எங்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. பொய்யான தீர்க்க தரிசனம், பொய்யான வியாக்கியானங்கள், பொய்யான உபதேசங்கள் எல்லாம் பொய். கர்த்தர் சொல்றாரு சொல்லிட்டு. ஆனால் கவனிங்க தயவு செஞ்சு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியிடம் வந்தது. அவர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து அவர்களை வழிநடத்தின தேவன் எல்லா காலத்திலும் தமது வழிகாட்டிகளை அனுப்பியிருந்தார். ஹல்லேலூயா. சில சமயங்களில் ஜனங்கள் வழிகாட்டியை விட்டு அகன்று செல்லுகின்றனர். தேவனுடைய விலையேறப்பட்ட கிறிஸ்துவ அருமை நண்பர்களே, இன்றைக்கு அதுதான் நடக்குது. இந்த உண்மையான வழிகாட்டிகள் இருப்பார்கள் சொன்னால் அந்த வழிகாட்டிகள் பேசுவதை, அந்த வழிகாட்டிகள் உரைக்கிற வார்த்தைகள், வெளிப்பாடுகள், மறைப்பொருள்கள், அவர்கள் பேசுகிற தேவனுடைய ரகசியங்களை குறித்து அந்த வழிகாட்டிகள் பேசுவார்கள் என்று சொன்னால் அந்த வழிகாட்டி காண்பிக்கிற உபதேசத்தை விட்டு அவர்கள் வழிமாறி போகிறார்கள். இன்றைக்கு அதுதான் நடக்குது. இன்றைய சபை அதுதான் நடக்குது. இன்றைக்கு வாலிப பெண்கள், வாலிப சகோதரர்கள் அதுதான் செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? சில சமயங்களில் ஜனங்கள் வழிகாட்டியை விட்டு அகன்று செல்லுகின்றனர். இந்த வார்த்தை இப்பொழுது நிறைவேறி கொண்டு வருகிறது சபைகளிலே. இயேசு உலகில் இருந்த போது அவர் பரிசேயர்களை குருட்டு வழிகாட்டிகள் என்று கூறினார். கரெக்டா? நான் வாசித்து காண்பிக்கிறேன். எல்லாம் பைபிள் இருந்து தான் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து எனக்கு ஞானத்திலே கொடுத்து நான் எழுதின வார்த்தைகள் எல்லாம். ஹல்லேலூயா. ஆகவே அந்த பரிசேயர்களை பார்த்து குருட்டு வழிகாட்டிகள், ஆவிக்குரிய விஷயங்களுக்கு அவர்கள் குருடர்கள். பாருங்கள், அவர்கள் ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டியவர்கள். ஆனால் இயேசுவோ அவர்களை பார்த்து நீங்கள் குருடர்கள் என்றார். இவ்வுலகம் எவ்வளவாக கரைப்பட்டுள்ளது என்பதை குறித்து நீங்கள் பாருங்கள் தயவு செய்து. தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரியே, தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரனே, இன்றைக்கு இருக்கிற சரியா உலகத்தை ஏன் பார்க்கணும்? இன்றைக்கு சென்னையை எடுத்துக்குங்க, தமிழ்நாட்டை எடுத்துக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகள் எப்படி கரைப்பட்டிருக்கிறது? எப்படி கரைப்பட்டிருக்கிறது? தேவனுடைய சத்தியமே ஊழியக்காரர்கள்ட்ட இல்ல, வெளிப்பாட்டுல பேசல, மறைப்பொருளை பேசல, தேவனுடைய வார்த்தை இல்ல, பரிசுத்த ஆவியானவர் எந்த ஒரு சபையிலும் இல்ல. ஏன்? இன்றைக்கு சபைகள் கரைப்பட்டிருக்கிறது. டான்ஸ், இசையில, நடனத்துல, பலவிதமான காரியத்திலே தான் இன்றைக்கு சபைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் கரைப்பட்டுள்ள சபைகளாய் இன்றைக்கு காணப்படுகிறது. உங்கள் சுயத்தின் மேல் நீங்கள் சாய்வதை அவர் விரும்புவதில்லை.
இன்றைக்கு ஒவ்வொரு போதகரும் தன்னுடைய சுயத்தின் மேல் சாய்ந்துதான் இன்றைக்கு ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லது சிந்தையின் மேல் அல்லது மனிதர்களின் கருத்துகளின் மேல் நீங்கள் சாருவதை அவர் விரும்புவதில்லை. தேவனாகிய கர்த்தர் விரும்புவதில்லை. ஆனால் இன்றைய காலத்து சபை தன்னுடைய கருத்திலே, தன்னுடைய சொந்த வியாக்கியானத்திலே, தன்னுடைய சிந்தையிலே, தன்னுடைய சுயத்திலே அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டு வந்து அவர்கள் ஜனங்களை தவறான வழியிலே அவர்கள் வழிநடத்திக் கொண்டு வருகிறார்கள். நீங்க கவனி பார்த்துனே வாருங்க. தேவன் ஒரு வழிகாட்டி அனுப்புகிறார். அது அவர் நியமித்த வழிகாட்டி என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பட்ட அருமை சகோதரியே, அருமை சகோதரனே, தேவன் ஒரு வழிகாட்டியை அனுப்புகிறார். அது அவர் நியமித்த வழிகாட்டி என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அப்படி செய்றீங்களா? இந்த மனுஷன் தேவனுடைய வழிகாட்டியா என்பதை குறித்து நீங்கள் நிதானித்தது உண்டா? இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருமே நாங்க ஊழியக்காரங்க, நாங்க எல்லாருமே உங்களுக்கு வழிகாட்டுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நான் உங்களிடத்துல காண்பிக்க போகிறேன். தயவு செய்து நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. என்று அவர் தேவன் ஒரு வழிகாட்டி அனுப்புகிறார். அது அவர் நியமித்த வழிகாட்டி என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேற்றரவாளன், இந்த தேற்றரவாளன் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். தேவனுடைய வார்த்தையே சத்தியம், கிறிஸ்துவே வார்த்தை, நானே வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரே வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்த ஆவியை, உண்மையான வழிகாட்டியை பின்பற்றாமல், ஹல்லேலூயா, தேவனுடைய விலையேறப்பெற்ற சகோதரியே, இன்றைய நாட்களில் வினோதமான ஊழியம் செய்து கொண்டு வருகிற ஊழியக்காரர்களே, சகோதரனே, என் அருமை நண்பர்களே, என் அருமை தோழர்களே, தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள் சத்தியங்களை. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகள் இவைகள். பரிசுத்த ஆவியை, உண்மையான வழிகாட்டியை பின்பற்றாமல் அவர் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நமக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். இன்றைய சபைகள் அதை புறங்கணிக்கும் போது பரலோகத்திற்கு செல்ல அவர்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரிய சகோதரனே, பரிசுத்த ஆவியாகிய அந்த வழிகாட்டியை நீங்கள் பின்பற்றவில்லை. அவர் பேசுகிற உபதேசத்தை, அவர் பேசுகிற சத்தியங்களை, அவர் பேசுகிற மறைப்பொருளை, வெளிப்பாடுகளை நீங்கள் அவைகளை உணராமல், அவரை பின்பற்றாமல் இன்றைய நவீன போதகர்களை தான் நீங்கள் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதை காட்டிலும், அவர் மேல் வைக்கிற அன்பை காட்டிலும், அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் இன்றைக்கு மனிதர்கள் ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறவன், இல்ல சினிமா தியேட்டர் வச்சிருக்கிறவன், இல்ல டிவி சேனல் வச்சிருக்கிறவன், இல்ல மிகப்பெரிய காலேஜ் வச்சிருக்கிறவன், அநாதாசிரமம் வச்சிருக்கிறவன், இந்த உலகமும் இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் அவர்கள் அப்படியே இணைந்து இருக்கிறார்கள் உலகத்திலே. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய தான் நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களே தவிர தேவனுடைய ஆவியானவரை நீங்கள் நேசிப்பது கிடையாது. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. மிக அற்புதமாய் பேசுகிறார். பரிசுத்த ஆவியை, உண்மையான வழிகாட்டியை பின்பற்றாமல் இருக்கிறீங்க நீங்களா? ஆனா அப்படி இருக்கும்போது நீங்கள் பரலோகம் செல்ல முடியும் என்று எப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள்? வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வழிகாட்டியா இருக்கும்போது நமக்கு எதற்கு பேராயர்கள், PhD பட்டம் படித்தவர்கள், பிஷப்புகள், போப்புகள், ரெவரண்டுகள் நமக்கு எதுக்குங்க? நமக்கு பரிசுத்த ஆவியானோ மரித்தன் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரனை நோக்கி பார்க்காதே. அவன் நல்ல வழிகாட்டி அல்ல. பரிசுத்த ஆவியானவரே நல்ல ஒரு வழிகாட்டியார் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள்.
இன்று சத்தியத்தை மறுதலிக்கும் ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழிகாட்டியாய் இருக்க முடியும்? அல்லேலூயா. சத்தியத்தை மறுதலிக்கும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும், சத்தியத்தை வெறுக்கிற ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வழிகாட்டியாய் இருக்க முடியுமா? வழிகாட்டி இருப்பான் என்றால் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரே வழியில் நடத்தி செல்வான். தவறான பாதையில் இழுத்து செல்ல நாம் பிசாசுக்கு விட்டு கொடுக்காமல் இருந்தால் நாம் எல்லோரும் ஒரே இருதயமும் ஒரே சிந்தையும் கொண்டவர்களாய் ஒரே ஆவியினால் ஒருமைப்பட்டவர்களாக இருப்போம். நீங்கள் வழிகாட்டியை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே, இன்றைக்கு வழிகாட்டியை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். அந்த வழிகாட்டி யார் என்று சொன்னால் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் கூறுகிறார் ஒரு வார்த்தை, நான் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் என்னுடைய பிள்ளைகளை வழி நடத்துவேன் என்று அவர் கூறுகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த சகல சத்தியத்துக்குள்ளும் இன்றைக்கு இருக்கிற அநேக நல்ல நல்ல போதகர்கள், நல்ல நல்ல தேவனுடைய வெளிப்பாட்டிலே பேசுகிற அருமையான போதகர்கள் இன்றைய நாட்களில் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள், நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கிறவர்களை நீங்கள் வெறுக்கிறீர்கள். கூத்தாடுறவன், பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன், பொய்யான வாக்கு, தேவனுடைய வாக்கு தத்தங்களை வைத்து வெறும் ஆசீர்வாதங்களை மட்டும் பேசுகிறவன், இப்படிப்பட்ட நவீன வழிகாட்டிகளை தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வழிகாட்டியா இருப்பதை நீங்கள் விரும்புவதில்லை. எப்படி அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா தேவை, எங்களுக்கு அவர் தேவையில்லை என்று, அந்த தீர்க்கதரிசி தேவையில்லை என்று சொன்னார்களோ, அதுக்கு ஆண்டவர் சொன்னார், அவர்கள் உன்னை இல்ல என்னை அவர்கள் வெறுக்கிறார்கள் என்று அவர் ஆண்டவர் மிக அற்புதமாக பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இன்றைய நவீன இந்த உலகத்திலே நமக்கு யாவருக்குமே ஒரு வழிகாட்டியை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த வழிகாட்டியை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். மிகவும் முக்கியம். சரி, நான் வேதத்திலே சில வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன், நீங்கள் கவனிங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே 1 நீங்கள் 48 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க. அங்கே கொர்நேலியு சொல்லக்கூடிய கௌரவமுள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவன் ஜெப ஆலயங்களை கட்டினான், அவன் யூதர்களை மதித்தான், அவர்களுடைய மார்க்கம் சரி என்று அறிந்திருந்தான், அவன் தர்மங்களை செய்தான், அவன் தினந்தோறும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. யாரு? கொர்நேலியு. தினந்தோறும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஆனா இன்றைய காலத்து உள்ள விசுவாசிங்க என்னன்னு கேட்டாக்கா, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா ஒரு விண்ணப்பம், ஐயா எனக்காக தோத்திரம் பண்ணுங்க ஐயா ஒரு விண்ணப்பம், எனக்காக யாரையப்பா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஏன்னா இதை சோம்பேறி ஜனங்க, ஜெபம் பண்ணாமல் இருக்கிற சோம்பேறிங்க தான், சுத்த சோம்பேறிங்க தான் எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொல்லும். அதெல்லாம் யாரு? சோம்பேறிங்க. ஆனா கொர்நேலியு சொல்லக்கூடிய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த கொர்நேலியு தினந்தோறும் அவனுக்காக, அவன் குடும்பத்துக்காக, அவனை சார்ந்திருக்கிற மக்களுக்காக தினந்தோறும் அவன் ஜெபம் செய்வான். அவன் ஜெபம் செய்கிற அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகருக்கு தானம் தர்மம் செய்வான். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அற்புதமான அந்த கொர்நேலியு. அவனுக்கு ஒரு வழிகாட்டி அவசியமா இருந்தது. நீங்க என்னதான் ஜெபம் செய்தாலும், நீங்க என்னதான் பரிசுத்தமா வாழ்ந்தாலும், நீங்க என்னதான் உத்தமனா இருந்தாலும், நீங்க தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளைகளா இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு வழிகாட்டி அவசியமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கொர்நேலியு சப்ஜெக்டை நீங்க வாசித்து பாருங்க. அவன் எவ்வளவு உத்தமனா இருந்தான் என்பதை குறித்து உங்களுக்கு தெரியும். எவ்வளவு தான தர்மங்கள் பண்ணினான் என்பதை குறித்து தெரியும். எத்தனை ஆலயங்களை கட்டி கொடுத்தான் என்பதை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் அப்படி இருந்தாலும் கூட அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ஒரு வழிகாட்டி தேவை என்பதை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அறிந்து பேதுருவை கொண்டு கொர்நேலியுவை வழிநடத்தினார். தேவன் வழிகாட்டியாகிய பேதுருவின் மேல் அவனுக்கு உபதேசம் செய்து அவனுக்கு ஞானஸ்தானம் கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த கொர்நேலியு அந்த பேதுரு கொடுத்தாரு கொர்நேலியுவுக்கு. எது? கர்த்தருடைய நாமத்தினாலே. பேதுரு ஒரு நல்ல அருமையான ஒரு வழிகாட்டி. அந்த கொர்நேலியுவுக்கு தேவனுடைய ரகசியங்களை, மறைப்பொருளை, அன்றைய நாட்களில் இருந்த மறைப்பொருளை எல்லாம் கொடுத்து ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. அது யார் செஞ்சது? பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை, கொர்நேலியுவை வழிநடத்தினார்.
ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் எழுதின புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 28 31 வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை ஒரு வழிகாட்டியாக வைத்தார். ஹல்லேலூயா. இப்ப நான் படிக்கிறதெல்லாம் அந்த வழிகாட்டிகள்லாம் தேவனுடைய உண்மையான மனுஷர்கள். ஹல்லேலூயா. இன்றைய காலத்தில் உள்ள மனுஷர்களை போல இல்ல, ஊழியக்காரர்களை போல இல்ல, தேவனுடைய உண்மையான மனுஷர்களை தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கண்களுக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை உண்மையான ஒரு வழிகாட்டியாய் வைத்தார். அவன் ஒரு பிரசங்கி அல்ல. அவனை குறித்து உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அடியோடு பேசினதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவன் அந்த பிலிப்பு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி இல்ல, மிகப்பெரிய ஒரு பிரசங்கியார் அல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு ரெவரண்ட் அல்ல, அவன் மிகப்பெரிய PhD பட்டம் படித்தவர் அல்ல. ஹல்லேலூயா. அவன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவன் ஒரு மூப்பன். சாதாரண ஒரு மூப்பனை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அந்த மூப்பன் பாருங்க, அவன் ஒரு மூப்பன். அவன் பிணியாளிகளை சுகப்படுத்தி பிசாசுகளை துரத்தினவனாக இருந்தான். எத்தோப்பியா மந்திரிக்கு உபதேசம் சொல்லி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். தேவன் அந்த வழிகாட்டியை உபயோகித்தார். ஹல்லேலூயா. யாரு தெரியுமா? ஒரு சாதாரண ஒரு மூப்பனை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினார். அந்த மந்திரிக்கு வழி நடத்தினார், சத்தியத்தை குறித்து பேசினார். அந்த மந்திரி யாரு தெரியுமா? அந்த மந்திரி பார்த்தீங்கன்னாக்கா அன்னகராய் மாற்றப்பட்டவன், மிகப்பெரிய பலசாலி. அவன் அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், மந்திரி, அன்னகராய் ஆக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. மிக தேவன் அந்த மந்திரியை பார்த்து அவன் உத்தமனாய் வாசிக்கிறான் என்பதை குறித்து நினைத்து ஒரு வழிகாட்டியாகிய பிலிப்பை அனுப்பினான். அவன் ஒரு மூப்பனாய் இருக்கிறான். அவன் ஐயா, உங்களுக்கு தெரியுமாயா? கர்த்தருடைய நாமத்தினாலே உரைக்கிறேன், இது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஒரு உபதேசம். என்னுடைய சொந்த வியாக்கியானமோ என்னுடைய சொந்த வெளிப்பாடோ நான் பேசவில்லை. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்குன அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாட்டிலே உங்களிடத்துல எழுதி வைத்து பேசுகிறேன், மறந்துடும் சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆகவே அந்த மூப்பனை பாருங்கள், அந்த மூப்பனை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினார். ஆனா இன்றைய காலத்தில் உள்ள சபையின் மூப்பர்களை பாருங்கள், பாஸ்டருக்கு ஜால்ராடிச்சுன்னுக்கிறாங்க. அப்படி இருக்குது இன்றைய உலகம். அவள பாஸ்டர் பேச்சு பாஸ்டர் இவங்க பேச்சு கேட்க வேண்டியதாகுது, இல்ல இவங்க பேச்சு பாஸ்டரும் கேட்க மாட்டாரு. ஹல்லேலூயா. இன்றைய காலத்துல மூப்பர்கள் அன்றைய காலத்துல மூப்பர்களை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினார். பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை குணமாக்கினார். இன்றைய சபையின் மூப்பர்களை கவனியுங்கள் தயவு செய்து. என்ன செய்கிறாங்க? உலகத்துல ஒத்து போயிருக்கிறாங்க, கட்சியில இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கட்சியில இருக்கிறாங்க மூப்பர்களாம், உலகத்தை நேசிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைய காலத்து மூப்பர்கள் உலகத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைய காலத்து சபையின் மூப்பர்களை பயன்படுத்துவது கிடையாது. சரி, இன்னும் முக்கியமானது பரிசுத்த ஆவியானவர் காண்பித்தது உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சென்று கொண்டிருந்த போது அது 40 மைல் தூரம். தேவன் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி அனுப்பினார். அது யாரு? எல்லாருக்குமே தெரியும். அது மோசே தீர்க்கதரிசி அனுப்பினார். அவர் வழியில் உங்களை காக்கிறதற்கும் உங்களை வாக்குத்தத்தம் தேசத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் நான் என் தூதனை அக்கினி ஸ்தம்பத்தை உங்களுக்கு முன்னே அனுப்புகிறேன் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் அந்த வழிகாட்டியை பின்தொடர்ந்தனர். இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பம். அது நின்ற போது அவர்களும் நின்றனர், அது பிரயாணப்பட்ட போது அவர்களும் பிரயாணப்பட்டனர். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த தேசத்தின் அருகில் வந்தபோது அதில் பிரவேசிக்க அவர்கள் தகுதியாய் காணப்படவில்லை. எனவே அவர் அவர்களை மறுபடியும் வனாந்தரத்துக்கு கொண்டு சென்றார். அவர்களுடன் செல்லவில்லை. அவர் மறுத்தார். சபையும் இன்றைய நிலையில்தான் அப்படிதான் இருக்கிறது. சபை மாத்திரம் தன்னை சீர்படுத்திக் கொண்டு ஒழுக்கத்துக்குள் வந்திருந்தால் அது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் அவர் இப்பொழுதோ சுற்றி கொண்டு செல்ல வேண்டியதாய் உள்ளது. இன்றைய காலத்து சபை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போகுவது 40 மைல் தூரம் தான். அது 3 நாள் பயணம் நினைக்கிறேன். 3 நாள் பயணம் தான். அந்த 3 நாள் பயணத்தை 40 வருஷமா ஆக்கிட்டார் கர்த்தர். ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டாங்க. பாலும் தேனும் ஓடுற தேசத்துல ஆல்மோஸ்ட் கிட்ட போட்டாங்க. அங்க கிட்ட போகும்போது
பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டாங்க. ஆனா அவர் மறுபடியும் திசை திருப்பி பாலைவனத்துக்கு கொண்டு போய் அவங்களை சாவடிக்கிறாரு, போகடான்னு சொல்லிட்டு. மொத்த ஏன் அந்த ஜனங்களை மறுபடியும் கொண்டு போனாரு பாருங்க. ஆனால் அவர்கள் இப்பொழுதோ சுற்றி கொண்டு செல்ல வேண்டியதா இருக்கிறது சபையை. ஏன்னா இன்றைய காலத்து சபையும் அப்படிதான் பரிசுத்த ஆவியானவருக்கு முறுமுறுக்கிறார்கள். பரிசுத்த ஆவியுடைய உபதேசத்தை வெறுக்கிறார்கள். பரிசுத்த ஆவியுடைய சத்தியங்களை தேவையில்லை என்றாங்க. பரிசுத்த ஆவியுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டாம். அல்லேலூயா. அவர் பேசுறதா வேணும், இவர் பேசுறதா, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாய் பேசிக்கொண்டு வருகிற அப்படிப்பட்ட உபதேசங்களை தான் இன்றைக்கு மக்கள் விரும்புகிறார்கள். பரிசுத்த ஆவியனுடைய சத்தியங்களை போதகனும் சரி, விசுவாசிகளும் சரி, முக்கியமா போதகனே விரும்புறதில்லை இன்றைக்கு தேவனுடைய வெளிப்பாட்டுகளை. அப்புறம் எங்க விசுவாசி விரும்ப போறாங்க? சரி கேளுங்க, நல்லா கேளுங்க. எகிப்து ராணுவம் வீரர்கள் மடிந்து கிடைக்கிறதையும், குதிரைகள் மூழ்கி கிடைக்கிறதையும், பார்வோனின் ரதங்கள் தலைகீழாய் கிடைக்கிறதையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு ஆரவாரம் செய்தார்கள். முக்கியமானது விட்டுறேன் ஆக்சுவலா. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சரி ஓகே, ஆரவாரம் செய்தார்கள். வாசிக்கின்றேன், ரொம்ப அருமையான சம்பவம். இவங்க ஏன் வழி மாறி கர்த்தர் அனுப்பினார் என்பதை குறித்து இப்ப அவங்க வாசிக்கிறார். இவங்க ஆரவாரம் செய்தார்கள். எப்படி? இந்த ராணுவம் கடல் நடுவிலே போய் முழுகிருச்சு, ராணுவ வீரர்கள் செத்தாங்க, குதிரைகள் செத்துது, ரதங்கள் செத்துது. நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன், கொஞ்சம் தயவு செஞ்சு. அந்த மோசையை எப்படியெல்லாம் துன்புறுத்திருப்பாங்க வார்த்தையில சொல்லி. பார்த்தா மோசஸ் ஒரு அருமையான ஒரு வழிகாட்டி. கடல் சமுத்திரம் வந்துருச்சு, இவங்களால போக முடியல. சரி, அங்கேயும் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதம் செஞ்சாரு. சமுத்திரத்தின் வழியா இஸ்ரவேல் 6 லட்சம் ஜனங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது 25 லட்சம் ஜனங்கள் வழிநடத்தினார் மோசஸ் தீர்க்கதரிசி. 25 லட்சம் ஜனங்களை அந்த சமுத்திரத்தின் நடுவுல கொண்டு போறாரு. அந்த ராணுவமும் வருது. ராணுவம் முழுசா, மொத்த ராணுவமும் கடல் நடுவுல வந்த பிற்பாடு தேவன் சமுத்திரத்தை மூடுறாரு. இதை இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அதை கண்ணாலே பாக்குறாங்க. ஆக மொத்த பேரும் சாவுறது அவங்க பாக்குறாங்க. மொத்த பேரும் மடிந்து போயிட்டாங்க. இவங்க கரையோரமா கரையில வந்து சேர்ந்துட்டாங்க. யாரு? தேவனுடைய பிள்ளைகள். மோசஸும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கரையோரம் வந்துட்டாங்க. அங்க வந்த உடனே என்ன நடந்ததுன்னு கர்த்தர் சொல்றாரு கேட்டீங்கன்னாக்கா, ஆரவாரம் செய்தனர், அவர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. கிடைச்சதா இல்லையா? அவங்க வெற்றி, அவங்க கிட்ட இருந்து ஒரு வெற்றி கிடைச்சது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆரவாரம் செய்தனர், வெற்றி கிடைத்து விட்டது. மோசே ஆவியிலே பாடினான், மோசஸ் ஆவியிலே பாடினான். அல்லேலூயா. மிரியாம் ஆவியிலே நடனமாடினான். அல்லேலூயா. ஆவியிலே நடனமாடினான் மிரியாம். இஸ்ரவேல் குமாரத்திகள் அங்கும் இங்கும் ஓடி ஆர்ப்பரித்து நடனமாடினர். அல்லேலூயா. அவங்கெல்லாம் அந்த ஆபத்துல இருந்து வந்து வெற்றி கிடைச்ச பிற்பாடு அப்படியே உள்ளத்துல சந்தோஷம்னா கொஞ்சம் நெஞ்சம் சந்தோஷம் இல்லைங்க. 25 லட்சம் பேரு சாகரத்துக்கு இருந்தாங்க. கர்த்தர் அவங்களை காப்பாற்றி கரையோரமா கொண்டு வந்த பிற்பாடு, அவங்க சாவுறதுல அவங்க பார்த்த பிற்பாடு அவங்க பயம் தெளிஞ்சு அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து மகிழ்ச்சி அடைந்து ஆரவாரம் பண்ணி மோசஸ் ஆவிலே பாடுகிறான், மிரியாம் ஆவிலே நடனம் ஆடுகிறான். இஸ்ரவேல் குமார்த்திகள் மகிழ்ச்சி அடைந்து பாடி நடனமாடினார்கள். அந்த நடனத்தை கர்த்தர் ரசித்தார். அவர்கள் ஆடின ஆவியிலே, மோசஸ் ஆவியில பாடினாரு, அந்த பாட்டை கர்த்தர் ரசித்தார். கேட்கறது போலவே இருந்தது. அவர்கள் ஆடின நடனத்தை கர்த்தர் பார்த்தார், ரசித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் என்னால ஆவியிலே நினைத்து கற்பனை பண்ணி பார்க்கும்போது எனக்கும் நடனம் ஆடணும் போலதான் தோணுது. ஹல்லேலூயா. தாவீது எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது தேவனுடைய பெட்டி எடுத்துக்கொண்டு ரோட்டில கொண்டு வரும்பொழுது அங்கே சணல் நூல் கட்டி நடனமாடினான் என்று நான் பார்க்கிறோம். அல்ல, தேவனுடைய பெட்டி அவர் ஆடுறாரு. இவங்களும் தேவனுடைய ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்களாம். அவங்களும் நம்ம காப்பாற்றப்பட்டோம், வெற்றி அடைந்ததுனால அந்த பார்வோன் ராஜா ராணுவம் மொத்தம் பேர் செத்துட்டாங்களே என்று சந்தோஷம். இனி நம்மளுக்கு யாருமே தொல்லையோ கொடுக்க மாட்டாங்க, இனி நமக்கு தொல்லையே இல்லை, நம்ம வெற்றி பெற்றேன்னு சொல்லி அவர்கள் இஸ்ரவேல் குமார்த்திகள் ஆவியிலே பாடி ஆவியிலே நடனமாடினார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் குமார்த்திகள். மிரியாம் நடனமாடினான்,
மோசே ஆவிலை பாடினான். மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அந்த ஜனங்களுக்கு காணப்பட்டது. சரி, நீங்கள் கவனிங்கள். இப்பொழுது அவர்கள் பாலும் தேனும் ஓடின தேசத்தை அடைய சில நாட்கள் மாத்திரமே இருந்தன. அதை அடைய ஹல்லேலூயா 40 வருடம் கடந்து போயின. அவர்கள் அப்பொழுது உணராமல் இருந்தனர். அவர்கள் தேவனுக்கும் வழிகாட்டுக்கும், அதாவது தேவனுக்கும் மோசஸ் ஆகிய வழிகாட்டுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தன. அதன் விளைவாக இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? சும்மா இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க பாலும் தேனும் ஓடுறதுக்கு போயிடுவாங்க. அங்க அந்த ஜனங்க மோசஸ் வழிகாட்டிக்கும் பரிசுத்த தேவனுடைய வழிகாட்டிக்கும் அவர்கள் இஸ்ரவேல் 25 லட்சம் பேர் முறுமுறுத்ததுனால மறுபடியுமாக தேவன் அவர்களை வனாந்தரத்துல கொண்டு போய் சுத்துங்கடான்னு சொல்லி சுத்த விட்டார். ஹல்லேலூயா. அதனால முறுமுறுத்ததுனால அதன் விளைவாக இப்படி ஆயிற்று. இன்றும் சபைகள் தேவனுக்கு விரோதமாக சபையில் பல கோட்பாடுகளை நுழைத்து சத்தியத்திற்கு மாறாக தூரம் சென்று விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளை சற்று கவனியுங்கள். அந்த முறுமுறுத்த ஜனங்கள், நல்லா கவனிக்கணும், முறுமுறுத்த ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள். அவர்கள் ஒருத்தர் கூட பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போல அவர்கள் பிள்ளைகள் தான் போனார்கள் என்று நாம் வாசிக்கலாம் பிரசுத்த வேதாகமத்திலே. அவர்களுக்கு பிள்ளைகளுக்காவது அந்த கிஃப்ட் கிடைச்சது. பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. அவங்களாவது போனாங்க. ஹல்லேலூயா. பரவாயில்ல. ஆனால் இன்றைய நாட்களிலே இன்றைய சபைகள், இன்றைய மூப்பர்கள், இன்றைய ஸ்தாபனத்து குழந்தைகள், ஸ்தாபனத்து போதகர்கள், வினோதமான போதகர்கள், யாரவங்களோ வினோதமான போதகர்கள், வினோதமான நடனமாடி, வினோதமான பாடல்களை பாடி, வினோதமான ஆயிரக்கணக்கான 10,000 கணக்கான 20,000 கணக்கான ஆத்துமக்களை சம்பாதித்து இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அத்தனை பேருமே பரிசுத்த ஆவியாகிய வழிகாட்டியை வெறுத்து, எங்களுக்கு அந்த வழிகாட்டி தேவையில்லை என்று வெறுத்து அந்த வழிகாட்டியை ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் அதே பரிசுத்த ஆவியார் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்துவது போல இன்றைக்கு இருக்கிற அநேக சபைகளை மறுபடியுமாக அவர் சுத்த விட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. சபை ஸ்தாபன குழந்தைகளை இன்னைக்கு சுத்தி வந்துருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களால மறுரூபம் அடைவதற்காக அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் வரல. மனவாட்டியாய் மாறுவதற்கான அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் வரல. ஆனா இன்றைய நவீன இந்த உலகத்திலே அவர்கள் பரிசுத்த ஆவியாகிய வழிகாட்டியை அவர்கள் வெறுக்கிறபடினாலே இன்றைய காலத்து விசுவாசிகள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆகிய பரலோகத்துக்கு செல்லவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. இப்ப நான் உங்களுக்கு நான் வாஸ்து காமிச்சதுல நான் பேசுனதெல்லாம் அதுல இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைய காலத்தில் பரிசுத்த ஆவியாகிய வழிகாட்டியை நான் வரும்பொழுது, சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் தேவனுடைய ரகசியங்கள், மறைப்பொருள், பரிசுத்த வேதாகமத்தில் அடங்கியிருக்கிற சொல்லப்படாத மறைப்பொருள், எழுதப்படாத மறைப்பொருள், உள்ளும் புறமும் எழுதப்பட்டுள்ள வார்த்தை, புறம்பாயிருக்கிற ரகசியங்கள், வெளிப்பாடுகள் எல்லாம் இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன், இந்த மெசேஜை கொடுக்கிற இந்த சகோதரன் மூலியமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளை இன்றைய இருக்கிற நவீன விசுவாசிகள், போதகர்கள் வெறுக்கிறார்கள், ஒதுக்குறார்கள். ஹல்லேலூயா. பல பேர் பல விதமா சொல்றாங்க. சில பேர் நேசிக்கிறாங்க, சில பேர் வெறுக்கிறாங்க. என்ன வெறுக்கல? சத்தியத்தை வெறுக்கல, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலை அவர்கள் வெறுக்கிறபடினாலே இன்றைய காலத்து விசுவாசிகள் ஒருவர் கூட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்கள் செல்ல முடியாது, பரலோகத்துக்கு செல்ல முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள், பெரியவர்கள் அத்தனை பேரும் ஆண்டு போனார்கள், அவருடைய குழந்தைகள் சென்றது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இந்த காலத்திலே பெரியவர்களும் செல்ல முடியாது, குழந்தைகளும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய வழிகாட்டுதலை, அந்த வழியை, அந்த பாதையை யார் யார் வெறுக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. சரி, நீங்கள் பிலிப்பியர் என்ற புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17-18 நீங்கள் பாருங்கள். அங்க மிக அற்புதமா இருக்கும். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி, பவுல் சொல்றாரு,
நாங்கள் உங்களுக்கு இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் மூலமா இந்த சகோதரன் பேசுகிறார். இப்பொழுது அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த யூடியூபின் மூலமா அனுப்பி இருக்கிறார். அந்த சகோதரனுடைய வழிகாட்டி இப்ப பவுல் சொல்றாரு, வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஹல்லேலூயா. இப்போ பவுல் அடியனுக்கு ஒரு வழிகாட்டியாய், பரிசுத்த ஆவியானவர் ஒரு வழிகாட்டியாய் அடியனை வைத்திருக்கிறார். உங்களுக்கு அதை நான் காட்டுகின்றேன், அதை நீங்கள் நோக்குங்கள். ஹல்லேலூயா. ஏன் கேட்டாக்கா, ஏனெனில் அநேக போதகர்கள், அநேக ரெவரண்ட்டுகள், அநேக பட்டதாரிகள் வேறு விதமாய் நடத்துகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு, கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு, கிறிஸ்துவின் வார்த்தைக்கு, கிறிஸ்துவின் வெளிப்பாட்டுக்கு, கிறிஸ்துவின் மறைப்பொருளுக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். அல்லேலூயா. பவுல் சொல்றார். ஆனா பவுல் இல்ல, அந்த அருமையான புனிதர் இல்ல. ஆனா அவர் சொன்ன வார்த்தை இருக்குது. நான் சொன்னேன், இப்பொழுதோ கண்ணீரோடு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. பவுல் இல்ல, நான் சொல்றேன். கண்ணீரோடு வேதனையோடு சொல்றேன். இப்படி நான் அநேகருக்கு வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு உபதேசிக்கிறேன். தொண்டை தண்ணி போக நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 5:30 மணிக்கு எழுந்திருச்சு உங்களோட பேசும்போதெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னால நான் இரவு தூங்கும் போது மணி எனக்கு 1 மணி 2 மணி கூட ஆகும் சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் செய்திகள் எடுத்து பேசுறேன். ஆனா தேவனுடைய வெளிப்பாட்டிலே பேசுறேன். இன்றைக்கு பவுல் சொல்வது போல அந்த ஒரு அருமையான ஒரு வழிகாட்டி, பரிசுத்த ஆவியான ஒரு வழிகாட்டி அடியனை மூலியமாய் பயன்படுத்துகிறார். யூடியூப்ல உங்களுக்கு அநேக ரகசியங்களை உடைத்து காண்பிக்கிறேன். கண்ணீரோடு நானும் சொல்றேன் உங்ககிட்ட, பவுல் சொல்றது போல கவலையோடு துக்கத்தோடு சொல்றேன். இன்றைக்கு அநேக சபையிலே வேறு வழியாய் உங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற சபைகள் எல்லாம் தப்பாங்குத்து தான் ஆடுறாங்க. ஹல்லேலூயா. கேளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது. லூக்கா 6:39 நீங்கள் பாருங்கள். பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழி காட்டுக்க கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? மத்தேயு 15:14 நீங்கள் பாருங்கள். பரிசேயரை பார்த்து சொல்றார் இயேசு, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருட்டுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைய நாட்களிலே அந்த குருட்டு வழிகாட்டிகள் எப்படி இருக்கிறார்கள் கேட்டீங்கன்னாக்கா, சாதாரணமா இல்ல. அந்த குருட்டு வழிகாட்டிகள் உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போறாங்க. உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னால மத்தேயு 24:24 சொல்றது, அவங்கள யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, இன்றைய நவீன உலகத்திலே, நவீன சபைகள் இருக்கிற இந்த இடத்திலே இன்றைக்கு அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். ஒருத்தரை கூட்டு வந்து காமிக்கிறான், பாருங்க நான் ஜெபம் பண்ண இவனுக்கு வேலை கிடைச்சிச்சு, நான் ஜெபம் பண்ண சுகமாயிடுச்சு, நான் ஜெபம் பண்ண பேய் ஓடிடுச்சு, நான் ஜெபம் பண்ண, தம்பி சொல்லுப்பா சொல்லு அப்படின்றாங்க. அது ஒரு போதகர். நான் பாக்குறதா சொல்றேன், தம்பி சொல்லுப்பான்னு அந்த போய் அப்படியே சொல்றாங்க. இப்படியாக அநேக பாஸ்டர்கள் செய்யறாங்க. இன்னைக்கு அவங்களாம் யாருன்னு கேட்டாக்கா, பொய்யான அற்புதங்களும் பொய்யான தீர்க்கதரிசனங்களும் அவர்கள் கள்ள கிறிஸ்துகள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அவர்கள் தவறாய் உங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். கடைசியில் அவங்க எங்க பண்றாங்க கேட்டீங்கன்னாக்கா, மத்தேயு 23:13 சொல்லுது, மாயக்காரராகிய வேதபாரகரே, இன்றைய நவீன இருக்கிற மாயக்காரராகிய வேதபாரகரை குறித்து பைபிள் சொல்லுது. பரிசேயரே, போதகனே, ரெவரண்ட், பிஷப், ஐயரே, நான் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம் அவங்களை குறிச்சு. நான் சொல்ல, பைபிள் இருக்கிறத உங்களை படிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. மனுஷர் பிரவேசித்தபடி மன்னிக்கணும், பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுகிறீர்கள். இன்றைய வழிகாட்டிகள் பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுறான். இன்றைய வழிகாட்டிகள் பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுறான். ஹல்லேலூயா. நீங்கள் அதில் பிரவேசியாதபடிக்கு அவர்கள் பிரவேசிப்பதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. தட்ஸ் ஆல். அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளை, இன்றைய காலத்து நவீன இந்த உலகத்திலே சபையிலே உண்மையான வழிகாட்டிகள் அல்ல,
அவர்கள் கள்ள கிறிஸ்துகள் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுகிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை குறித்து பேசுவது கிடையாது. அவர்கள் கள்ள கிறிஸ்துகள். அவர்கள் செய்வது அத்தனையும் அந்தி கிறிஸ்துவின் அற்புதங்களை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார்கள். அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல, அந்தி கிறிஸ்து வாசம் செய்கிறார் என்பதை குறித்து நீங்கள் தயவு செய்து மறந்து விடார்கள். அருமையான என்னுடைய அருமை சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, அருமை தோழர்களே, அருமை நண்பர்களே, நான்லாம் கஷ்டப்பட்டு டிரைவிங் வேலை செஞ்சு நேரம் கிடைக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தை பிரித்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட தேவனுடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் வெளிப்பாடுகளையும் வாங்கி படிச்சு உங்களுக்கு அறிவிக்கிறேன். பவுல் சொல்வது போல மீண்டும் கண்ணீரோடு உங்களிடத்துல சொல்றேன் சொல்லி வேறு வழியாய் அவர்கள் உங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். பரிசுத்த ஆவியாருடைய வழிநடத்துதல் எது என்பதை பார்த்து நீங்கள் அந்த வழியிலே நடக்க முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you பிரியமானவர்களே. God bless you.